ஹலோ மக்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் 2006 வந்த ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி தான். படத்தோட பேர் வென் அ ஸ்ட்ரேஞ்சர் கால்ஸ். படத்தை ஓப்பன் பண்ணால் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவை காட்டுறாங்க. அங்கே கார்னிவல் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்க போல் நிறைய அட்வென்ச்சர் ரைட் ஸ்டால்ஸ்னு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு வீடை காட்டுறாங்க. அந்த வீட்டோட லேண்ட்லைன் ரிங் ஆகுது. ஒரு பொண்ணு எடுத்து ஹலோ அப்படின்றா, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. சரின்னு வச்சுட்டு போயிடறா. மறுபடியும் ரிங் ஆகுது. வந்து ஹலோ அப்படின்னா அதே மாதிரி எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு வச்சுட்டு போயிடறா. இப்போ நெக்ஸ்ட் சீனில் அந்த வீட்டோட விண்டோ வழியாக காட்டுறாங்க. அந்த பொண்ணை யாரும் கத்தியால் குத்தி கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அவள் கத்தி கதறா, யாருக்குமே வெளியே கேட்கல. அடுத்த டே மார்னிங் போலீஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. அப்போ ஒரு இன்வெஸ்டிகேட்டர் உள்ளே வராரு. ஒரு போலீஸ் அவரை பார்த்து போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு என்னென்ன நடந்திருக்குன்ட்டு. அதை பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா அந்த பொண்ணு ஒரு டீனேஜ் பொண்ணு. அவள் ஆக்சுவலாக பேபி சிட் பண்ண வந்திருக்கா. அவளோட சேர்ந்து 3 குழந்தைங்களுமே கொண்டு இருக்கான் அவன். இப்போ நெக்ஸ்ட் சீனில் ஸ்கூலில் காட்டுறாங்க. அங்கே தான் நம்ம ஹீரோயின் படிக்கிறா. அவள் பேர் ஜில். அவள் வந்து ரன்னிங் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு நடந்து வந்துட்டுருக்கா. எதற்கு ஒரு பையன் வரான். அவன் பேச வரான். ஆனால் இவன் அவாய்ட் பண்ணுறான். அதை பார்த்துட்டு ஜில் நில்லு, எத்தனை நாள் தான் நீ இப்படி அவாய்ட் பண்ணுவேன், நம்ம கொஞ்சம் பேசணும் அப்படின்னதுக்கு, நம்ம பேசணுமா, என்ன பேசணும் இன்னும், எப்போ நீ அவளோட இருந்தியோ, எப்போ நீ அவளை கிஸ் பண்ணியோ எல்லாம் முடிஞ்சுது. ஏன் எனக்கு என்ன நடந்தது கூட எனக்கு தெரியாது, நான் ஒன்றும் அவளை கிஸ் பண்ணல, அவள் தான் என்ன பண்ணா அப்படின்னதுக்கு, அவள் பண்ணாலும் நீ அமைதியாக தானே இருந்த அப்படின்னு கோவப்பட்டு போயிடுறான். இதுக்கப்புறம் ஜில் அவளோட ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்கா. அவள் ஃப்ரெண்ட் கேட்குறா, ஹே இன்னைக்கு நைட்டு பான்ஃபயரில் என்னை எங்கே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்ட்டு. அதுக்கு வந்துட்டு, இல்லை இன்றைக்கி என்னால் வர முடியாது, நான் ரொம்ப மொபைல் யூஸ் பண்ணனால எங்கள் அப்பா பனிஷ்மெண்ட்டாக என்னை பேபி சிட்டிங் பண்ண வச்சிட்டாரு, எனக்கு அங்கே போகணும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு இல்லை இவனால தான் அப்படின்னு அவள் பாய் ஃப்ரெண்டையும் திட்டிகிட்டு இருக்கா. அந்த டைம் அங்கே ஒரு பொண்ணு வர. அவள் பேர் டிஃபனி. இவளோட ஃப்ரெண்டு தான். ஆனால் 2 பேருக்கும் சண்டை. ஏன்னா இவளோட பாய் ஃப்ரெண்டை கிஸ் பண்ணதே அந்த பொண்ணு தான். அவளை பார்த்து பயங்கரமாக முறைக்கிறா. இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்துட்டு அப்படிலாம் பண்ணாத, அமைதியாக இருன்றா. ஆனால் இவள் கேட்காம அவளை திட்டி விட்டுறா. அவளும் கோச்சிட்டு போயிடுறா. இப்போ நெக்ஸ்ட் சீனில் ஜில்ல அவங்க அப்பா கொண்டு போயிட்டு அவள் பேபி சிட் பண்ணக்கூடிய வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு, சரி என்ன எமர்ஜென்சினா கால் பண்ணு, நாளைக்கு காலைல வந்து உன்னை நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கிளம்பிடுறாரு. இவளும் உள்ளே போகிறா. பார்த்தா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த வீடு. அவ்வளோ பெரிய பங்களா, சுற்றி ஃபாரஸ்ட்டு, ஒரு சைடு லேக்கு அப்படின்னு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த இடம். பார்த்துக்கிட்டே உள்ளே போய் காலிங் பெல் அடிக்கிறா. அவங்க ஓப்பன் பண்ணுறது ஓனர் தான். அந்த ஓனரோட பேர் மிஸ்டர் மந்த்ராகிஸ். அவர் பார்த்துட்டு வெல்கம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து பேசுகிறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க, வீட்டெல்லாம் சுற்றி காட்டுறாங்க. அவள் அந்த வீட்டோட ஒரு சைடில் இன்டோர் ஏட்ரியம் இருக்குது, சின்ன பாண்டு, சுற்றி கார்டன், பேர்ட்ஸுன்ட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதை பார்த்து ரசிக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, மேலே தான் பசங்க தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க மோஸ்ட்லி எழுந்துக்க மாட்டாங்க, நீயா போய் எழுப்ப வேண்டாம், அவங்க எழுந்தாங்க அப்படின்னா மட்டும் பார்த்துக்கோ அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி கான்டாக்ட் லிஸ்ட்லாம் கொடுத்துட்டு ஏதாச்சும் அர்ஜென்ட்டாக கால் பண்ணு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மேலே திடீர்னு சத்தம் வந்துச்சுன்னா பயந்துராத, இங்கே தங்கி வேலை செய்கிறா அந்த பொண்ணு பேர் ரோசா, அவள் அங்கே தான் இருப்பாள், அப்பப்போ வந்து வெளியே போயிட்டு வருவா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதனால, ஏதாச்சும் சத்தம் திடீர்னு வந்துச்சுன்னா பயந்துராத. அது போக அங்கே கெஸ்ட் ஹவுஸ் தெரியுதா, அங்கே தான் என் பையனோட கெஸ்ட் ஹவுஸு, என் பையன் எப்போ வருவா எப்போ போவான்றது எங்களுக்கே தெரியாது, இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஏதோ பிரச்சனை இல்லைல்ல நீ பார்த்துப்பலன்னு கேட்குறாங்க. அவர் இருந்துட்டு ஏதோ பயப்படாமல் போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன், எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. நாங்கள் நைட்டு டின்னர் முடிச்சுட்டு அப்படி மூவி போயிட்டு தான் வருவோம், மிட் நைட் ஆகிடும், நாங்கள் அலாம் சிஸ்டத்தை ஆன் பண்ணி வச்சுட்டு போகிறோம், இதுதான் அலாமோட கோடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆன் பண்ணி வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ இவ அமைதியாக உட்காந்துட்ருக்கா. அப்படியே இருட்டாகுது. ரொம்ப நேரம் உட்காந்துட்ருக்கிறப்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்ருக்கா. அப்போது மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே என்டர் ஆகுறா. அது வந்து சென்சார் லைட்ஸ் போல். இவன் உள்ளே என்டர் ஆன உடனே லைட்லாம் ஆன் ஆகிறது பார்த்தோன்னே எக்ஸைட் ஆகிடுறா. அப்புறம் அங்கே இருக்கிறத எல்லாத்தையும் நோண்டிகிட்ருக்கா. அந்த லேடியோட ஜுவல்ஸு அதெல்லாம் போட்டு பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கிறப்போ திடீர்னு யாரும் மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வர சத்தத்தை கேட்குது. பயந்து போய் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு குடுகுடுன்னு ஓடி போய் டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அமைதியாக கவுச்சில் போய் உட்காந்துடுறான். உட்காந்துட்டு ஹலோ யார், மிஸ்டர் மந்த்ராகிஸ் நீங்களா அப்படின்னு கேட்குறா. ஆனால் எந்த ஒரு சவுண்டும் இல்லை. அப்போ மேலே இருந்து ஏதோ சத்தம் வருது. மெதுவாக வந்து எழுந்து ஸ்டெப்ஸ் கிட்ட போகிறா. ரோசா நீங்களா அப்படின்னு கேட்குறா. எந்த ரிப்ளையும் வரல. மெதுவாக ஸ்டேர் கேஸ் கீழே நடந்து போயிட்டுருக்கா. போய் பார்த்தா அந்த இன்டோர் ஏட்ரியம் இருக்குல்ல, அங்கே ரோசா பேர்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் ஃபீட் பண்ணிகிட்ருக்கா. அவள் பார்த்துட்டு ஹாய்ன்றா. இவளோ ஹாய்ன்னு சொல்கிறா. அப்போ தான் ரிலாக்ஸ் ஆகுது இவளுக்கு. திரும்ப வந்து கவுச்லேயே உட்காந்துடுறா. அப்போது லேண்ட்லைன் ரிங் ஆகுது. இவள் போய் எடுக்கிறா. ஹலோ மந்த்ராகிஸ் ரெசிடென்ஸ் அப்படின்றா. அந்த பக்கத்துலேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஹலோ ஹலோ அப்படின்றா. சைலண்ட்டாகவே இருக்குது. சரின்னு இவள் காலை வச்சிடறா. அப்புறம் இவளோட ஃப்ரெண்டு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. வீடை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்கா. அவள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறா, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணா, ஏதோ பேசணுமா உங்ககிட்ட, இப்போ இருக்கிற வீட்டோட நம்பரை கேட்டால் நான் தரலை அப்படின்றா. எதுக்கு நீ தரலன்றா. என்ன பேட்சப் ஆயிட்டிங்களான்னு எதுக்கு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவங்ககிட்ட இப்போவே பேசி எல்லாத்தையும் எண்ட் பண்ணிக்கணும், அதனால் நீ நம்பர் கொடு அப்படின்றா.
ஃபோனை பேசி வச்ச உடனே வீட்டோட செக்யூரிட்டி அலாம் அடிக்க ஆரம்பிக்குது. இவ ஓடி போயிட்டு அவங்க எடுத்து வச்சிருக்கிற கோடை எடுத்து பார்த்து டிசார்ம் பண்ணிடுறா. உடனே கால் வருது. கால் அட்டன் பண்ணால் நாங்கள் அலாம் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம், உங்கள் வீட்டில் அலாம் அடித்ததுக்கான ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, ஏதாச்சும் எமர்ஜென்சியாக செக்யூரிட்டி ஹெல்ப் வேணுமா அப்படின்னதுக்கு, இல்லை நான் பேபி சிட்டை பேசுகிறேன், ஆக்சுவலாக இந்த வீட்டோட ஹெல்ப்பர் ஏதாச்சும் கோட் தப்பாக அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் அடிச்சிருக்கு அப்படின்னதுக்கு, சரி நீங்கள் பாஸ்வேர்ட் சொல்லுங்கன்றாங்க. எனக்கு பாஸ்வேர்ட்லாம் தெரியாது, கோடு தான் தெரியும் அப்படின்னதுக்கு, சரி நான் மன்றக்கிஸ் கிட்டே கால் பண்ணி கேட்டுக்கிறேன், உங்களை பற்றி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னு வச்சிடுறாங்க. இப்போ மறுபடியும் கால் வருது. எடுத்து பேசினா மிஸ்ஸஸ் மன்றக்கிஸ் தான் பேசுகிறாங்க. எல்லாம் ஓகேவா, எனக்கு அலாம் கம்பெனிலேருந்து கால் வந்திருக்கு அப்படின்னதுக்கு, எல்லாம் ஓகே தான், நான் டிசார்ம் பண்ணிட்டேங்க மேடம் அப்படின்றா. அதுக்கு அவங்க இருந்துட்டு, இந்த ரோசாக்கு எத்தனை வாட்டி நம்பர் எழுதி கொடுத்தாலும் இப்படி தான் தப்பு தப்பாக பண்ணுவா, சரி குழந்தைங்க எழுந்துட்டாங்களா, இல்லை ஏதோ சவுண்ட் வரல, தூங்கிட்டு தான் இருக்காங்க, சரி ஏதாச்சும்னா கால் பண்ணு அப்படின்னு சொல்லி வச்சிடுறாங்க. இப்போ அவள் அந்த இன்டோர் கார்டனை நோக்கி நடந்துக்கிட்டே, ரோசா எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்டுகிட்டே போகிறா. ஆனால் அங்கே ரோசாவை காணும். இவளுக்கு கொஞ்சம் டவுட் வருது. அப்போ திரும்ப கால் வருதுன்னு வந்து அட்டன் பண்ணி ஹலோன்றா. எல்லாம் ஓகேவாங்க அப்படின்னு ஒரு மேல் வாய்ஸ் வருது. மிஸ்டர் மன்ராக்கிஸ் நீங்களா அப்படின்றா. ஆனால் உடனே கட் ஆகிடுது. இவளுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது. அமைதியாக போய் கவுச்சில் மறுபடியும் உட்காந்துடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ரிங் அடிக்குது. இவ போய் எடுத்த ஹலோ அப்படின்றா. யாரும் இவ பின்னாடி நின்றுட்டு ஹலோ அப்படின்றாங்க. ரொம்ப பயந்து போயிட்டு திரும்பி பார்க்குறா. பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு டிஃபனி நிற்கிறா. இவ பயந்ததை பார்த்து ரொம்ப விழுந்து விழுந்து சிரிக்கிறா. ஏய் டிஃபனி, நீ எப்படி உள்ளே வந்த அப்படின்னதுக்கு, கராஜ் ஓப்பனில் தான் இருந்தது, அது வழியாக தான் வந்தேன்னு சொன்னோன்னே இவன் ஓடி போய் கராஜை செக் பண்ணுறா. பார்த்தா அது ஓப்பனில் இருக்குது. அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்துட்டுருக்கா. அப்போ டிஃபன் இருந்துட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் நோண்டிகிட்ருக்கா. இவன் சொல்கிறா, நிறைய வியர்ட் கால்ஸ் வருது இங்கன்ட்டு. நீ எதுக்கு அட்டன் பண்ணுறேன்றா. இல்லை நான் ஒரு கால்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற. யார் பாபி ஆனதுக்கு இவன் முறைக்கிறா. ஏய் உனக்கே தெரியல நான் குடித்தா எப்படி இருப்பேன், அதனால தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன்றா. போய் சொல்லாத, நீ 9th கிரேட்லேருந்து அவன் மேலே க்ரஷ் தானே அப்படின்னதுக்கு, ஆக்சுவலாக அவன் ஃபஸ்ட்டு என்னை தான் அப்ரோச் பண்ணான். நாங்கள் 2 பேரும் ஒன் டே ஒன்றா இருந்தோம். உன்னை பார்த்ததும் உன்கிட்ட வந்துட்டான், அதனால தான் கிஸ் பண்ணான் அப்படின்னு ஒரு மட்டமான ஸ்டோரியை சொல்கிறா. அதை கேட்டுட்டு, இந்த அளவுக்கு கேவலமான ஒரு ரீசனை நான் எங்கேயுமே கேட்கலன்றாவ. சரி ஓகே விடு, இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன், சாரி அப்படின்றா. சரி வா குடிக்கலாம், எங்கே ஏதாச்சும் நல்ல ட்ரிங்க்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்து ட்ரிங்க் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. இங்கே பாரு, நான் இங்கே பேபி சிட் பண்ண வந்திருக்கேன், இந்த மாதிரி இங்கெல்லாம் உட்காந்து நான் ட்ரிங்க் பண்ணக்கூடாது, நீ தயவு செஞ்சு கிளம்பு அப்படின்றா. அவ்வளோ சரி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்து கிளம்பிட்டான். இப்போது டிஃபனி கார் கிட்ட போகிறா. அப்போ சுற்றி மரஞ்செடியெல்லாம் ரொம்ப காற்றுல அசையுது. ஏதேதோ சத்தம்லாம் கேட்குது. ரொம்ப பயந்துடுறா. டக்குன்னு போய் காரை திறக்கலான்னு பார்த்தா கீயை கார் கீழே போட்டுடுறா. அப்புறம் குனிஞ்சு கீழே எப்படியோ எடுத்துடுறா. எடுத்துட்டு கார்க்குள்ளே போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி ரிவர்ஸ் எடுக்கிறா. பார்த்தா அந்த கேட்டுக்கு முன்னாடி மரம் விழுந்து கிடக்குது. ரொம்ப பயந்துடுறா. ஆனால் வேறு வழி இல்லை, எப்படியாச்சும் அந்த மரத்தை எடுத்தால் தான் வெளியே போக முடியும்னு சொல்லிட்டு தைரியத்தை வர வச்சுட்டு போய் எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அப்போது மரம் பக்கத்தில் இருந்து யாரோ வர சத்தம் கேட்குது. இப்போ பயந்து பயந்து திரும்பி திரும்பி பார்த்து பார்த்து எடுத்துகிட்ருக்கா. அப்போ நம்மளுக்கும் காட்டுறாங்க, அவள் பக்கத்தில் யாரும் நடந்து போகிற மாதிரி. அவ்வளோதான், அந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் உள்ளே காட்டுறாங்க. மறுபடியும் கால் வருது. ஜில் அட்டன் பண்ணி பேசுகிறா. அவளோட பாய் ஃப்ரெண்டு பாபி தான் கால் பண்ணியிருக்கான். ஜில் கேட்குறா, ஹே நீ இதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணியா அப்படின்ட்டு. இல்லை ஒரே ஒரு வாட்டி தான் என் ஃப்ரெண்டு கால் பண்ணி ப்ராங்க் பண்ணான், அவ்வளோதான், மற்றபடி வேறு எப்பயோ பண்ணல அப்படின்றா. போய் சொல்லாமல் சொல்லு, நான் எதுவும் திட்ட மாட்டேன், எதுவும் சண்டை போட மாட்டேன், உண்மையாக சொல்லு, நீ எனக்கு எத்தனை வாட்டி கால் பண்ண அப்படின்ட்டு. ஆனால் அந்த சைடில் வந்து எதுவுமே சரியாக கேட்க மாட்டேங்குது. ஏன்னா அவன் பாண்ட் ஃபயருக்கு போயிருப்பான். அதனால் அங்கே சிக்னல் கிடைக்காம கட் ஆகிடுது. இப்போ கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் லேண்ட்லைனுக்கு கால் வருது. அவள் இப்போ என்ன பண்ணுறா, லேண்ட்லைனில் அட்டன் பண்ணாமல் கீபேட் இன்டர்காம் ஃபோன் இருக்குது, அது காலர் ஐடியோடு வரும் போல். அதில் போய் பார்த்தா டிஃபனின்னு வருது. அதை பார்த்து சிரிச்சுட்டே, டிஃபனி ப்ராங்க் பண்ணது போதும், உன்னோட காலர் ஐடி வருது, நீ தானே அப்படின்றா. இது டிஃபனி இல்லை அப்படின்னு ஒரு மேல் வாய்ஸ் வருது. இவள் ஃபேஸே மாறிடுது. யார் இது, யார் பேசுகிறீங்க, போதும் இந்த ப்ராங்க் இப்போவே நிப்பாட்டுங்க ப்ளீஸ் அப்படின்றா. உடனே கால் கட் ஆகிடுது. இவளுக்கு பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவள் ஃப்ரெண்டு கால் பண்ணுறா, ரீச் ஆக மாட்டேங்குது. அவங்க அப்பா கால் பண்ணுறா, ரீச் ஆக மாட்டேங்குது. சரி மன்ராக்கீஸ்க்கு கால் பண்ணலான்னு கால் பண்ணாலும் அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. லாஸ்ட் ஆப்ஷனாக போலீஸ்க்கு கால் பண்ணிடுறா. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அட்டன் பண்ணுறாரு. என்ன ஹெல்ப் வேணும்னு கேட்குறாரு. எனக்கு வியர்ட் கால்ஸ் வந்துட்டுருக்கு, கால் பண்ணுறாங்க ஆனால் பேச மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்றோம். அதுக்கு அவர் வந்துட்டு ஏதாச்சும் த்ரெட்டன் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்களான்னு கேட்டதுக்கு, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு. சரி ட்ரபிள் பண்ணாமல் நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது, இந்த ஃபோன் உங்களோட தான் கேட்டதுக்கு, இல்லை நான் பேபி சிட் பண்ண வந்திருக்கேன், சரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கால் பண்ணி கூட வந்து கம்பெனி கொடுக்க முடியுமான்னு கேளுங்க. இல்லை எல்லாருமே பாண்ட் ஃபயர் போயிருக்காங்க, யாருமே ஃப்ரீயாக இல்லை அப்படின்றாங்க. அப்படி பேசிகிட்டே விண்டோ வழியாக பார்க்குறா. ரோசியோட கார் வந்து நிற்குது. அதை பார்த்துட்டு, ஓ சாரி, ஹவுஸ் ஹெல்ப்போட கார் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் வந்திருக்காங்க போல், நான் போயிட்டாங்கன்னு நினச்சேன். அதுக்கு அந்த ஆஃபீஸர் இருந்துட்டு, சூப்பர், அப்போ கம்பெனிக்கு ஆள் இருக்குது, ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா திரும்ப கால் பண்ணி என்னோடய பேர் சொல்லுங்கள், கனெக்ட் பண்ணி விடுவாங்க எனக்கு அப்படின்னு வச்சிடுறாரு. ரோசாக்கு கால் பண்ணலான்னு அந்த எமர்ஜென்சி கான்டாக்ட் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்களே, அதுலேருந்து நம்பர் எடுத்து கால் பண்ணுறா. ரிங் எங்கேயோ பக்கத்தில் அடிக்கிற மாதிரி கேட்குது. அந்த சவுண்டு வர டைரெக்ஷனை நோக்கி போகிறா. அது ஒரு ரூம்குள்ளே
இருந்து வருது. அந்த ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு ஸ்டாண்டில் அவளோட ஹேண்ட்பேக் அதுக்குள்ளே ஃபோன் வச்சுருக்காங்க. ஆனால் ரோசாவை காணும். இவன் யோசிச்சுட்டே லிவிங் ரூமுக்கு வரா. அப்போ மறுபடியும் கால் வருது. தயங்கிட்டே அட்டன் பண்ணுறா. அந்த பர்சன் குழந்தைங்கள செக் பண்ணியா அப்படின்னு கேட்குறான். இவன் பயந்து போய் மேலே போய் பார்க்குறா. குழந்தைங்க 2 பேரும் நல்லா தூங்கிட்டு தான் இருக்காங்க. சரி அமைதியாக டோரை சாத்திட்டு வந்துடுறான். வரப்போவே திரும்பவும் கால் வருது. இவன் அட்டன் பண்ணால் குழந்தைங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறான். அவ்வளோதான், இவளுக்கு செம்ம பயம் வந்துடுது. சுற்றி சுற்றி பார்க்குறான். அந்த பங்களா ஃபுல்லாக கிளாஸ் விண்டோஸ். வெளியே இருந்து நல்லா உள்ளே இருக்கிறது எல்லாமே தெரியும். வெறும் போய் எல்லா ஸ்க்ரீனையும் இறக்கிடுறான். மறுபடியும் போலீஸ் கால் பண்ணுறா. அதே ஆஃபீஸர் தான் அட்டன் பண்ணுறாரு. நான் மறுபடியும் ஜில் தான் பேசுகிறேன், அவன் என்னை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு அழுகிறா. வெயிட் என்னாச்சு பொறுமையாக சொல்லு அப்படின்றா. இல்லை, என்னை விண்டோ வழியாக அவன் வந்து நான் என்னென்ன பண்ணுறேனோ எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்ருக்கான், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அழுகிறா. அதுக்கு அவர் ஹவுஸ் ஹெல்ப் எங்கன்னு கேட்குறாரு. அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல, அவங்களோட பேக் ஃபோன்லாம் மட்டும் ரூமில் தான் இருக்குது அப்படின்றா. சரி ஓகே பயப்படாத, டோர் லாக்கில் தானே இருக்குது, செக்யூரிட்டி அலாம்லாம் ஆனில் தானே இருக்குன்றாங்க. இருக்குது அப்படின்னா. சரி இங்கே பாரு, எப்போவுமே மிரட்டுறவன் இந்த மாதிரி மிரட்டுறவன்லாம் உள்ளெல்லாம் வரமாட்டான். நீ ஒன்று பண்ணு, நெக்ஸ்ட் டைம் அவன் கால் பண்ணுறப்போ அவனை 60 செகண்ட்ஸ் ஆச்சு லைனில் ஹோல்ட் பண்ணி வை. அவன் எங்கேருந்து பேசுகிறான்றத நான் கம்பெனிக்கு கால் பண்ணி ஃபோன் கம்பெனிக்கு கால் பண்ணி ட்ரேஸ் பண்ணுறேன், ஓகேவா அப்படின்றாங்க. அப்புறம் அட்ரஸ்லாம் வாங்கிட்டு இங்கேருந்து நாங்கள் வரதுக்கு 20 மினிட்ஸ் ஆச்சும் ஆகும், அது வரைக்கும் பயப்படாமல் இருக்கியா அப்படின்னதுக்கு ஓகே அப்படின்றான். கொஞ்ச நேரம் அப்படியே போகுது. இப்போ திரும்பவும் கால் வருது. இவன் வாட்சில் டைமரை ஆன் பண்ணிடுறான். எடுத்தா யாருமே பேசலை. நீ தானே இது அப்படின்னு கேட்குறா. எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. என்ன வேணும் உனக்கு? நீ எனக்கு கால் பண்ணுறியா இல்லை மண்ட்ராக்கீஸ்ன்னு நினச்சிட்டு கால் பண்ணுறியா? எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்படியே பேசிகிட்டே விண்டோ பக்கத்தில் போய் நிற்கிறா. அப்போ ஆப்போசிட்டில் அந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்கே வந்து லைட் எரியிற மாதிரி தெரியுது. ஸ்க்ரீனை ஒத்துக்கி பார்த்தா அங்கே லைட் தான் எரியுது. அப்படி பார்க்குறப்பவே டக்கு நீங்கள் காலை கட் ஆகிடுது. ஆனால் 54 செகண்ட்ஸ்லேயே கட் ஆகிடுது. அந்த கெஸ்ட் ஹவுஸில் லைட் எரியறனால ஒருவேளை மண்ட்ராக்கீஸோட பெரிய பையன் வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிற அந்த கெஸ்ட் ஹவுஸ் நம்பருக்கு எடுத்து கால் பண்ணுறான். கால் ஆனால் வாய்ஸ் மெயிலுக்கு தான் போகுது. இவன் நஜில் பேசுகிறேன், பேபி சிட்டிங்காக வந்திருக்கேன், நீங்கள் இல்லைனா ரோசா யாராச்சும் இருந்தீங்கன்னா இங்கே வீட்டுக்கிட்ட வர முடியுமா? எனக்கு யாரோ கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, அதனால் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன், ஸோ அவங்க வர வரைக்கும் என் கூட வந்து இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறா. இப்போ அந்த விண்டோ வழியாக பார்க்குறா. அப்போ யாரோ அந்த வீட்டில் இருந்த அந்த பக்கமாக நடக்கிற மாதிரியே இவளுக்கு தெரியுது நிழல். இவன் உடனே ஒரு வெப்பனை எடுத்துகிட்டு டோர் கிட்ட போய் அலார்ம் செட் பண்ணிவிட்டு டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போயிடுறா. இப்போ ஓடுறா அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு. அங்கே போய் டோரை நாக் பண்ணால் அது ஓப்பனில் தான் இருக்குது. இவளும் உள்ளே போடுறா. பார்த்தா யாரும் இல்லை. இவன் அந்த பையன் பேரை சொல்லிக்கிட்டே உள்ளே போய் தேடுறா. அவனோட ரூமுக்கு போய் பார்க்குறா. எங்கேயுமே அவன் இல்லை. இவன் செமையாக பயம் வந்துடுது. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் கிட்ட போகிறப்போ அங்கே இருக்க ஃபோனுக்கு கால் வருது. இவன் உடனே டைமரை செட் பண்ணி போய் அட்டன் பண்ணுறா. இதே மாதிரி சைலண்ட்டாக இருக்குது. ஜில் கேட்குறா, இது நீ தானே? உனக்கு எப்படி இந்த நம்பர் தெரியும்? என்னை பார்த்துட்டு இருக்கல்ல, எதுக்காக இப்படிலாம் பண்ணுற? பேசிகிட்டே இருக்கா. ஆனால் அவன் அமைதியாகவே இருக்கான். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கட் ஆகிடுது. டைமரை பார்க்குறா. 63 செகண்ட் ஆயிருக்கு. அப்போ தான் ரியலைஸ் பண்ணியிருக்கா, இல்லை இது கெஸ்ட் ஹவுஸ் நம்பரில், ஐயோ போலீஸ் மெயின் ஹவுஸோட நம்பர் தான் ட்ரேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு யோசிக்கிறப்போ ரோசாவோட ரூமில் இருந்து டக்குன்னு லைட் எரியுது. அவள் இங்கேருந்து பார்க்குறா ரோசாவோட ரூமில் எரியறத. அதுக்கப்புறம் டார்ச்சும் வெப்பனும் எடுத்துக்கிட்டு குடுன்னு அந்த மெயின் வீட்டுக்கு ஓடுறா. ஓடி போயிட்டு உள்ளே போய் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து செட்டிங்ஸை ஆன் பண்ணிடுறான். வந்ததும் ரோசா ரோசா அப்படின்னு கூப்பிட்டுட்டு மேலே போக பார்க்குறா. அப்போ கரெக்டாக திரும்ப கால் வருது. அதை அட்டன் பண்ணிக்கிட்டே மேலே போகிறா. இங்கே பாரு, இது திரும்ப நீ தான் எனக்கு தெரியும், உனக்கு என்ன வேணும்? நான் ரொம்ப நேரமாக இங்கே இருக்க போகிறதில்ல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மந்த்ராக்கீஸோ சரி இல்லை போலீஸும் சரி வந்துடுவாங்க, எதுக்காக இதெல்லாம் பண்ணுறேன்? என்னை பயமுறுத்தவா? அப்படின்னா நான் ரொம்ப பயந்துட்டேன், போதுமா, இதோட இதை ஸ்டாப் பண்ணிக்கிறியா அப்படின்றா. ஆனால் அந்த பக்கத்தில் வந்து வெறும் ப்ரீத்திங் சவுண்ட் தான் வருது, வேறு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அப்படி பேசிகிட்டே ரோசாவோட ரூமுக்கு வந்துட்டா. ஆனால் ரோசாவை அங்கே காணோம். பாத்ரூம்லேருந்து ஷவர் சவுண்டு கேட்குது. இப்போ மறுபடியும் ஃபோனில் இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராதனால என்னை பயமுறுத்தல அப்படின்னா எதுக்காக இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்ட உடனே, உன்னோட பிளட்டு தான், உன்னோட பிளட்டை என் உடம்பு ஃபுல்லாக பூசிக்கணும்னு சொல்கிறான். இதை கேட்டதும் இவன் கத்திட்டு காலை கட் பண்ணிடுறான். பயங்கரமாக அழுகிறா. அப்படியே மெதுவாக அந்த பாத்ரூமோட டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்குறா. ஷவர் ஏரியா பின்னாடி ஸ்க்ரீனுக்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. டக்குன்னு போய் தள்ளுறா. ஆனால் அங்கே யாருமே இல்லை. அதுக்கப்புறம் அந்த நம்பருக்கு கால் வருது. இவ டென்ஷன் ஆகி அட்டன் பண்ணுறா. போதும், நீ கால் பண்ணுறது போதும் அப்படின்னு கத்துறா. உடனே ஜில், நான் போலீஸ் ஆஃபீஸர் பேசுகிறேன், எங்கள் டீம் அந்த காலை ட்ரேஸ் பண்ணிட்டாங்க, அந்த கால் வெளியே இருந்து இல்லை, வீட்டுக்குள்ளே இருந்து தான் வருது, கேட்குதா? நான் பேசுகிறது கேட்குதா இல்லையா? வீட்டுக்குள்ளே இருந்து தான் வருது, நீ உடனே இப்போவே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு அப்படின்னு கத்துறாங்க. இவ அவ்வளோதான். அதை கேட்டு பயந்து போய் ஃபோனை கீழே போட்டுடுறா. அழுகுறா பயங்கரமாக. அழுதுகிட்டே இருக்கிறப்ப திடீர்னு ஃபோன் அடிக்குது. பயந்து போய் திரும்பி பார்க்குறா. பார்த்தா அங்கே டிஃபனியோட பாடி கிடக்குது. அது பக்கத்தில் அவளோட ஃபோன் தான் அடிக்குது. அதை பார்த்துட்டு கதறி அழுகிறா. அப்புறம் மெதுவாக கீழே இறங்கி வர சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு எப்படியோ அந்த பசங்களோட டோர் கிட்டேயும் வந்துட்டா.
வந்துட்டு பசங்களை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாங்கெட்டை தூக்குறா. உள்ளே பார்த்தா பில்லோ தான் இருக்குது, குழந்தைங்கள காணும். செமையாக பயந்துடுறா. பார்த்தா அந்த ரூம்குள்ளேயே இன்னொரு ப்ளே ரூம் மாதிரி இருக்குது. அந்த ரூம்குள்ளே போய் பார்த்தா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. அங்கேருந்து லைட்டாக துணி வெளியே தெரியுது. ஒரு வேளை இதுக்குள்ளே பசங்க இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் நல்ல வேலை குழந்தைங்க அங்கே தான் இருக்காங்க. ஆனால் இவளை பார்த்த உடனே பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. அவள் சொல்கிறா, பயப்படாதீங்க, நான் தான் பேபி சிட்டர், உங்களை பார்த்துக்க தான் நான் வந்திருக்கேன், வாங்க வெளியே வாங்க அப்படின்னு வந்து மெதுவாக தூக்குறா. பார்த்தா இவங்க வெளியே வர்றதுக்குள்ளே டாயில் வந்து லைட் ஆன் ஆகி மியூசிக் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இவ வந்துட்டு நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக வெளியே வந்து எட்டி பார்க்குறா. சுற்றி முற்றி பார்க்குறா, யாரும் இல்லை. அப்புறம் யதார்த்தமாக மேலே பார்க்குறா, அங்கே ஒரு அட்டிக்கில் அந்த சைக்கோ படுத்துட்ருக்கான். அவ்வளோதான். இவ பார்த்து செமையாக பயந்து போய் குடுகுடுன்னு உள்ளே போய் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறா. அந்த சைக்கோ மேலேருந்து ஜம்ப் பண்ணி வந்து இந்த டோரை உடைக்க பார்க்குறான். பசங்களாம் ரொம்ப பயந்துடுறாங்க. இவ அந்த ரூமுக்கு பின்னாடி விண்டோ கிளாஸ் இருக்குது, அது வழியாக எஸ்கேப் ஆக சொல்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பை நுடைச்சி வெளியே வந்தோம்னா ட்ரீ வழியாக எஸ்கேப் ஆகி அந்த இன்டோர் கார்டன் இருக்குல்ல, அங்கே போயிடலாம். அந்த பக்கம் போக சொல்கிறான். அதே மாதிரி பசங்களும் போயிடுறாங்க. இவளும் எப்படியும் ஜம்ப் பண்ணி வந்துடுறான். ஆனால் அந்த சைக்கோவால் வர முடியல, அவன் மாட்டிக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், ஸ்டெப்ஸ் வழியாக இறங்கி வர பார்க்குறான். அவன் வர வழி எல்லாமே சென்சார் லைட்டுன்றனால ஈஸியாக இவளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது அவன் எங்கே வரான் அப்படின்ட்டு. கடைசியில் ஸ்டெப்ஸ்க்கு கீழே வந்து லைட் எரிய ஆரம்பிக்குது. ஓகே, இவன் இங்கே தான் வரான்னு அவன் ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டே இருக்கா. ஆனால் அங்கே பூனை வருது. இவளுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் பின்னாடி யாரோ இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. டக்குன்னு திரும்பினா அந்த சைக்கோ நிற்கிறான். ஆனால் இவளுக்கும் அந்த சைக்கோவுக்கும் நடுவில் கிளாஸ் டோர் இருக்குது. உடனே இவன் என்ன பண்ணுறா, ஸ்ப்ரிங்க்லரை ஆன் பண்ணி விட்டுறா. செம்மையாக ரெயின் வந்தால் நம்ம வெளியே இருக்கிறதுல சிலது நம்மளுக்கு தெரியாதுல்ல, அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ அந்த சைக்கோவால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கவே முடியல. இவள் உடனே என்ன பண்ணுறா, குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல ஹைட் பண்ண வச்சிடுறா. அப்புறம் இவள் பாண்டை நோக்கி நடந்து போகிறான். இப்போ இந்த சைக்கோவும் மெயின் டோரை நோக்கி நடந்து வந்துட்டுருக்கான். அந்த மெயின் டோரை லாக் பண்ணிடுறான். பண்ணிவிட்டு அந்த ஹேட்ரீமோட டோரை வந்து ஓப்பன் பண்ணி வெளியே வர ஆரம்பிக்கிறான். இவன் என்ன பண்ணுறா, ஜில் பாண்டு மேலே ஒரு வாக் போர்ட் மாதிரி இருக்கும். அவள் பாண்டில் தண்ணியில் இறங்கிட்டு அந்த வாக் போர்டுக்கு கீழேயா போய் ஒளிஞ்சிக்கிறான். ஸோ அவள் இருக்கிறது வந்து எனக்கு தெரியாத மாதிரி ஒளிஞ்சிக்கிறான். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவன் அந்த ஏடிஎம்மை நோக்கி கொஞ்சம் நடந்து வரப்போ இவன் என்ன பண்ணுறா, பசங்களுக்கு சிக்னல் காட்டி மெயின் டோர் வழியாக எஸ்கேப் ஆக சொல்கிறா. ஆனால் அந்த பசங்க ஓட்டுறதுக்கோ ஸ்ப்ரிங்க்லர் ஆஃப் ஆகுறதுக்கோ கரெக்டாக இருக்குது. இவங்க ஓட்டுற சத்தம் இவனுக்கு கேட்டுருது. அவ்வளோதான். பசங்க ஓடி போயிட்டு மெயின் டோர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, முடியல. மேலே லாக் பண்ணிகிட்ருக்கான். இவங்க வந்து என்ன ட்ரை பண்ணாலும் அவங்களால முடியல, எட்டவும் மாட்டேங்குது. பசங்களுக்கு ரொம்ப பயந்து போய் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு சைடில் ஜில் கரெக்டாக ஒளிஞ்சிருக்கிற இடத்துக்கு கரெக்டாக மேலே அந்த போர்டு மேலே இந்த சைக்கோ நின்றுட்டு தேடிட்டுருக்கான். இவன் லைட்டாக எட்டி பார்க்குறா. சைக்கோ இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே அமைதியாக பிரெத்தை ஹோல்ட் பண்ணி உள்ளே இருக்க ட்ரை பண்ணுறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்விம் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு பார்க்குறா. பார்த்தா அங்கே ரோசாவோட பாடி இருக்குது. பார்த்தவன் ரொம்ப பயந்து போய் டக்குன்னு வெளியே வந்துடுறான். அந்த போர்ட்கிட்டே வந்துடுறான். திரும்ப எட்டி பார்க்குறான், அவனை காணும். எங்கடா போயிட்டான்னு தேடிட்டு இருக்கா. கடைசியில் பார்த்தா 2 கையை விட்டு இவளை பிடிக்க ட்ரை பண்ணுறான். பார்த்தா அவன் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான் போல இவங்க இங்கே இருக்கிறது. ஆனால் அவங்ககிட்ட இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறான். இப்போ இவங்க 2 பேரும் பண்ணுற இதெல்லாம் அந்த போர்டே ஃப்ளிப் ஆகிடுது. அவனும் உள்ளே விழுந்துடுறான். அதுக்குள்ளே இவன் விழுறதுக்குள்ளேயே இவன் குடுகுடுன்னு வந்து ஸ்விம் பண்ணி இன்னொரு கார்னருக்கு போயிட்டு ஏடிஎம் கிட்ட நோக்கி ஓடி அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். லைட்டாக முடி மட்டும் வெளியே மாட்டிடுது. அவன் அந்த முடியை பிடிச்சி இழுத்துட்டு ஓப்பன் பண்ணுன்றான். ஆனால் எப்படியோ எஸ்கேப் ஆகி உள்ளே போயிடுறான். போய் பார்த்தா குழந்தைங்கள காணோம். தேட ஆரம்பிக்கிறான், எங்கடா போயிட்டாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணுறா, ஏட்ரியமோட ஒரு டோரோட சைடில் கிளாஸஸ்லாம் உடஞ்சி அங்கே பிளட் ஸ்டெயின்லாம் இருக்குது. அப்போவே கண்டுபிடிச்சிட்டான் அவன் எப்படியோ உள்ளே வந்துட்டான்ட்டு. இவன் வந்து எப்படியாச்சும் இந்த குழந்தைங்களாச்சும் நம்ம வெளியே அனுப்பிடணும்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்க்குறா. கடைசியில் ஃபயர் பிளேஸில் ஒளிஞ்சிருக்காங்க குழந்தைங்க. அவங்கள எப்படியோ வெளியே எடுத்து மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே அனுப்பிட்டு இவ்வளோ வெளியே போகிறதுக்குள்ளே அவன் வந்து அவளை பிடிச்சி இழுத்து உள்ளே தள்ளிடுறான். இப்போ இவங்கிட்ட அந்த எஸ்கேப் ஆக உள்ளே இருக்கிற ஸ்டெப்ஸை ஏற ட்ரை பண்ணுறா. அவள் காலை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி அவள் கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான். இவளுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. சைடில் பார்த்தா அந்த டிஃபனி வச்சுருப்பாள், ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாள், அந்த ட்ரிங்க் பாட்டில் அங்கே இருக்குது. அது எப்படியாச்சும் ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறா. அவள் எடுக்கிறப்போ ஃபயர் பிளேஸில் வந்து பட்டு உடஞ்சிருது. இவளுக்கு என்ன பண்ணுறதே தெரில. அதுக்கப்புறமா தான் நோட் பண்ணுறா, ஃபயர் பிளேஸோட ரிமோட் வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது. டக்குன்னு அதை எடுத்து ஆன் பண்ணுறா. அதை ஆன் பண்ண உடனே ஏற்கனவே இங்கே ஆல்கோஹால் வேறு ஊற்றி இருக்குல்ல, ஸோ ஃபயர் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இவன் மேலே படுற அளவுக்கு வந்துடுது. இவன் அப்படியே விழுந்துடுறான் கீழே. விழுந்த உடனே அங்கே ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்டை எடுத்து கையிலேயே வந்து நல்லா குத்திடுறான். குத்திட்டு அங்கே வந்து எஸ்கேப் ஆகி மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வெளியே வரா. வந்து யார் மேலேயும் மோதிட்டு ரொம்ப பயந்து கத்துறா, ப்ளீஸ் 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 விட்டுருன்னு. கடைசியில் ஜில் கூல் கூல் கூல், நான் தான் போலீஸ் ஆஃபீஸர், பயப்படாது, இப்போ நீ சேஃப் தான் அப்படின்றாங்க. அப்போ தான் பார்த்தா மற்ற போலீஸ் ஆஃபீஸர் எல்லாமே கண்ணோட உள்ளே வராங்க. நெக்ஸ்ட் சீனில் பேராமெடிக்ஸ்லாம் வந்துட்டாங்க. மந்த்ரா கேஸும் வந்துட்டாங்க. அவங்கள பசங்களை வந்து ஹக் பண்ணிவிட்டு கன்சோல் பண்ணிகிட்டு இருக்காங்க.
இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஜில் கிட்ட வந்துட்டு, இப்போ நீ ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. அவன் எங்கே அப்படின்னு கேட்குறா. அவனை ஹேண்ட் அண்ட் ஹேங்கிள் கஃப் போட்டு காரில் உட்கார வச்சுருக்கோம், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவோம், 4 போலீஸ் ஆஃபீஸரை கார்டுக்கு போட்டு வைப்போம், ஸோ கவலைப்படாத, ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் இவ உட்காந்துருக்கிற காரை க்ராஸ் பண்ணி அந்த கார் போகுது. அப்போ அந்த சைக்கோ இவளை எட்டி ஹை டு ஹை பார்த்து முறைக்கிறான். அப்படியே நெக்ஸ்ட் சீன்லேயே ஹாஸ்பிட்டல்லேருந்து எழுந்துக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹெல்ப்புக்கு நர்ஸை கூப்பிட்றா, ஆனால் அங்கே யாருமே இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக வேறு இருக்குது. சரி, இவளே வந்து மெதுவாக எழுந்து காரிடாருக்கு வந்து பார்த்தா அங்கேயுமே யாரும் இல்லை. பயமாக இருக்கு இவளுக்கு பார்க்கவே. அப்போ உள்ளே டெலிஃபோன் அடிக்குது. சரி, உள்ளே வந்து டோரை க்ளோஸ் பண்ணுறா. திரும்பினா அந்த சைக்கோ நிற்கிறான். டக்குன்னு இவ கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறான். அவ்வளோதான், இவ தூக்கத்துலேருந்து பயந்து அலறி அடித்து எழுந்து பார்க்குறா. ரொம்ப பயந்து போய் கத்துறா. நர்ஸ் எல்லாமே சமாதானப்படுத்துகிறாங்க, ஆனால் இவளால் சமாதானம் ஆகவே முடியல. அந்த அளவுக்கு ட்ராமா ஆகிடுச்சு இவளுக்கு. ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டா. இப்படியே அந்த ஸ்டோரியை காட்டி முடிக்கிறாங்க. ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதை கேட்குறத விட பார்க்குறப்போ இன்னும் பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். முடிஞ்சால் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.